வணக்கம். விஜிலன்ஸ்னா விழிப்போடு இருக்கிறது, உஷாராக இருக்கிறது. இந்த ஊழலை வேரோட பிடுங்கி எறிஞ்சாதான் நம்மளால் விழிப்பான இந்தியா, வளமான இந்தியாவை உருவாக்க முடியும். நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சின்னு. இல்லவே இல்லைங்க. என்னைக்கு இந்த தீய சக்திகள் பசி, பட்னி, ஊழல், லஞ்சம் இதெல்லாம் முழுமையாக ஒழிதோ அப்போ தான் நம்மளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைச்சா மாதிரி. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இந்த ஊழல் பண்ணுறது, லஞ்சம் வாங்குறது என்னைக்கு எல்லாரும் தப்புன்னு உணர்றாங்களோ, முழுமையாக தப்புன்னு உணர்றாங்களோ அப்போ தான் நம்மளால் இந்த ஊழலை ஒழிக்க முடியும். இல்லாட்டி ஜென்மத்துக்கும் இந்த ஊழலை ஒழிக்கவே முடியாது. நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், தேசிய தலைவர்கள் இந்நேரம் இருந்திருந்தாங்கன்னா இந்த தீய சக்திகள் பசி, பட்னி, ஊழல், லஞ்சம் இதெல்லாம் இருக்கிறது நினச்சி நம்ம நாடு வல்லரசு ஆகலைன்னு நினச்சி வெக்கப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க. ஒரு நாடு விழிப்போடு இருந்தால், உஷாராக இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு நல்லது, அந்த மக்களுக்கு நல்லது, அந்த சமுதாயத்துக்கு நல்லது. இல்லாட்டி ஒரு நாடு உஷாராக இல்லை, விழிப்போடு இல்லை, வளமாக இல்லைன்னா அந்த நாடு பல பிரச்சனைகளை சந்திக்கும். அந்த நாட்டுக்கு நல்லது இல்லை. ஒரு நாடு வளமாக இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு நல்லது. இப்போது தாசில்தார் ஆஃபீஸ் போகிறோம், கார்ப்பரேஷன் ஆஃபீஸு, அப்புறம் முனிசிபாலிட்டி ஆஃபீஸு போகிறோம்ல, டெத்து சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம்ல, கொடுக்குறாங்கல்ல. லஞ்சம் கொடுக்காம வேலையை நடக்கவே நடக்காதுங்க. போன வருஷம் காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் கோயில் திருவிழா நடந்தது. அதில் பணபலம், செல்வாக்கு அதுதான் வேலைக்காட்சி. தாதாங்க, ரவுடிங்க, அரசியல் கட்சி பிரமுகருங்க இவங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைச்சிது. லஞ்ச பணம் கொடுத்தவங்க தான் சீக்கிரம் போய் சாமியை கும்பிட்டு வெளியில் வந்தாங்க. சாதாரணமாக நேர்மையாக போய் கும்பிட்டவங்களுக்கு வேலைக்கு ஆகல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் ரொம்ப ரொம்ப அதிகங்க. சிசிடிவி கேமராவில் திருடனோட உருவம் தெளிவாக இருந்தால் கூட அவங்க பிடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா திருடன் அவங்க கேட்குற கமிஷன் பணம், லஞ்ச பணத்தை கொடுத்தான்னா அவனை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. தண்டிக்க கூட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரே போடவே மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண வரவங்கள தகாத வார்த்தையில் கெட்ட வார்த்தையை திட்டுவாங்க. லாக்டவுனில் நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு, மோசமான சம்பவம். இந்த மாதிரியெல்லாம் சாத்தான்குளம் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அப்பா மகன் ஜெயராஜ் பெனிக்ஸை ஸ்டேஷன் லாக்கப்லேயே வச்சு கொண்டுட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன பையனோட காலை வச்சிட்டாங்க. இப்படி மோசமான சம்பவம்லாம் லாக்டவுனில் நடந்திருக்கு. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னலோட டேட்டா படி 60% இந்தியன்ஸு லஞ்ச பணம் கொடுத்து கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துருக்காங்க 2005. 2008 40% இந்தியன்ஸு லஞ்ச பணம் கொடுத்து கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துருக்காங்க. 2013 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆன்டி கரப்ஷன் ரேங்க் பார்த்தீங்கன்னா 94 94. இப்போது 2020 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க்கு, ஆன்டி கரப்ஷன் ரேங்க்கு 88. விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கு 27 அக்டோபர்லேருந்து 2 நவம்பர் வரைக்கும் வருஷம் கொண்டாடுறோம். சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாளில். சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள் 31 அக்டோபரில் வருது. இதோட சேர்த்து கொண்டாடுறோம், அப்சர்வ் பண்ணுறோம். ஏன்னா மக்களிடையே ஒரு ஊழலை பற்றி, லஞ்சத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக. அப்போ தான் எல்லாருக்கும் இந்த ஊழலை பற்றி, லஞ்சத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படும். இதுதான் சர்தார் வல்லபாய் பட்டேலோட கனவு. சர்தார் வல்லபாய் பட்டேலோட கனவு விழிப்பான இந்தியா, வளமான இந்தியா. கவர்மெண்ட்டும் பல முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்குது. இந்த படிக்காத பாமர மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுனா அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க வசிப்பிடத்தில் வசிக்கிற மக்களுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. அப்புறம் ரேடியோ டெலிவிஷன் மூலமாக விழிப்புணர்வு ஏற்பட்டுனா அவங்கக்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகும், எளிமையாக ரீச் ஆகும்.
இந்த விஜிலண்ட் இந்தியா அவேர்னஸ் இந்தியாவோட கேம்பெயினோட முக்கிய குறிக்கோள் ஊழல் ஒழிக்கிறது, லஞ்சத்தை ஒழிக்கிறது. இந்த விஜிலண்ட் இந்தியா ப்ராஸ்பரஸ் இந்தியா கேம்பெயினை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை நடத்திட்டு வருது. இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தான் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கை வருஷம் 27 அக்டோபர்லேருந்து 2 நவம்பர் வரைக்கும் நடத்திட்டு இருக்கு. இப்போது சொன்னேன்ல, விஜிலண்ட் இந்தியா ப்ராஸ்பரஸ் இந்தியா கேம்பெயினோட முக்கிய குறிக்கோள் ஊழலை ஒழிக்கிறது, லஞ்சத்தை ஒழிக்கிறது. இந்த விஜிலண்ட் இந்தியா ப்ராஸ்பரஸ் இந்தியா இதோடைய இன்னொரு முக்கிய குறிக்கோள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நேர்மையாக நடக்கிறது. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை நேர்மையாக நடத்துறது, இளைஞர்களிடையே நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர்றது. டிரான்ஸ்பரன்சின்னா வெளிப்படைத்தன்மை, ஒளிவின்மை, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றலை கொண்டு வர்றது, எஃபிஷியன்சியை கொண்டு வர்றது. இந்த ஊழலை ஒழிக்கணும்னா, நம்ம நாடு வல்லரசாகணும்னா வேலை வாய்ப்பை நிறைய அதிகரிக்கணும், நிறைய வேலை உருவாக்கணும், வேலை வாய்ப்பை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும், வேக்கன்சியெல்லாம் நிறைய உருவாக்கணும், அதிகரிக்கணும். கவர்மெண்ட் ஜாபில் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒன்றா ஒரு கோஆப்ரேஷனோட அண்ணன் தம்பி போல் இதை உழைக்கணும். அப்போ தான் இந்த ஊழலை ஒழிக்க முடியும். நம்ம நாடும் வளமான இந்தியாவாக உருவாகும், வல்லரசு நாடாக உருவாகும். நம்ம சோல்ஜர்ஸு, இராணுவ வீரர்கள்லாம் எல்லையில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்காக நமக்கு வேலி மாதிரி இருக்காங்க. நம்மளை எதிரிகள் கிட்டேருந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. பார்டரில் நின்று சண்டை போட்டு, அவங்க எல்லையில் நின்று சண்டை போடுறதுனால தான் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. இல்லாட்டி நம்மளுக்கு பாதுகாப்பே கிடைக்காது. எதிரிகள்லாம் ஈஸியாக எளிமையாக நம்மளை தாக்கிட்டு போயிடுவாங்க. நன்றி.